வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அதோட அது எப்படிலாம் நம்மளால் அக்வயர் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்மளால் எளிமையாக அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ வசதி பெற்றிருக்க முடியுது. நம்மளால் அரசு கல்வி நிறுவனங்களில் நம்மளால் எளிமையாக பயில முடியுது. அது மட்டும் இல்லாமல் நியாய விலை கடைகள் போன்ற எல்லா வகையான சலுகைகளும் அரசு நமக்கு கொடுக்குது. இதே இந்தியாவுக்கு புதுசாக ஒரு ஃபாரினர் வர்றாரு அப்படின்னா அவங்களால இந்த வகையான சலுகைகள்லாம் பெற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியாது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொதுவாக குடியுரிமை அப்படிங்கிறது ஒரு தனி நபருக்கும் ஒரு நாட்டுக்கும் இருக்கிற ஒரு சட்டப்பூர்வமான ஒரு உறவை தான் நம்ம சிட்டிசன்ஷிப் அப்படின்னு எளிமையாக குறிப்பிடலாம். அது சில சலுகைகளை அந்த சிட்டிசனுக்கு கொடுக்குது. அது என்னென்ன மாதிரியான சலுகைகள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில உரிமைகளை கொடுக்குது. அதாவது ஓட்டு போடுறதுக்கான உரிமை, அந்த நாட்டில் வேலை பார்க்குறதுக்கான உரிமை, அதே நேரத்தில் அந்த நாட்டில் நம்ம எங்கே வேணாலும் போய் வரலாம் அப்படிங்கிறதுக்கான உரிமை, இதெல்லாம் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் சில கடமைகளையும் அந்த குடியுரிமை அப்படிங்கிறது ஏற்படுத்துது அந்த நாட்டு சிட்டிசனுக்கு. அது என்னெல்லாம் கடமை அப்படின்னா அவங்க சொல்லியிருக்க சட்டங்களை நம்ம மதிக்கிறது, அப்புறம் நம்ம டேக்ஸ் பே பண்ணுறது, அதே மாதிரி நமக்கு நாட்டுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஹெல்ப் தேவை அப்படின்னா நம்ம ஹெல்ப் பண்ணுறது. இந்த வகையான கடமைகள் தான். ஒரு குடியுரிமை அப்படிங்கிறது சில வகையில் பெற முடியும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கு முன்னால் ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு நபர் அமெரிக்காவில் பிறக்கிறார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக அந்த அமெரிக்க நாட்டோட குடியுரிமைக்குள்ள வந்துடுவார். இப்போது சிட்டிசன்ஷிப்பில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். அதில் முதல் வகை என்ன அப்படின்னா, ஒரு நிலத்தில் பிறக்கிறதுனால அந்த நாட்டோட சிட்டிசனாக மாறுறது. இதுக்கு உதாரணமாக ஒரு நபர் அமெரிக்காவில் பிறக்கிறார் அப்படின்னா அந்த நாடு அவரை அந்த நாட்டு சிட்டிசனாகவே மதித்து அவருக்கு அந்த சிட்டிசன்ஷிப்பை கொடுத்துரும். இது அமெரிக்கா, கனடா போன்ற சில நாடுகளில் மட்டும்தான் இந்த வகையான சிட்டிசன்ஷிப் செயல்பாட்டில் இருக்குது. அடுத்ததா பெற்றோர் மூலம் இந்தியாவில் இருக்கிற ஒரு பெற்றோருக்கு ஏதோ ஒரு வேலை விஷயமா அமெரிக்கா போகும் பொழுது அங்கே குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்க இந்திய நாட்டோட சிட்டிசனாக தான் அந்த குழந்தைய பார்ப்பாங்க. இது பிறப்பின் மூலமாக, அதாவது பெற்றோர் அப்பா அம்மா யாராவது எந்த நாட்டை சேர்ந்தவங்களோ அந்த நாட்டு பிறப்பின் மூலமாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா நேச்சுரலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு நாட்டில் நம்ம குடியுரிமை பெறுறதுக்குன்னு சில வகையான ரூல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு நாட்டில் 10 வருஷம் வாழ்ந்துருக்கணும் அப்படின்ட்டு சில பல கடமைகள் அப்படின்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம பூர்த்தி பண்ணி ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபைல் பண்ணி நம்ம இயல்பாக சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். இப்போது இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட வருஷம் வாழ்ந்தால் சிட்டிசன்ஷிப் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது இயல்பாகுதல் அப்படிங்கிற முறையில் நமக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். அடுத்ததாக இந்த சிட்டிசன்ஷிப்பு எந்தெந்த வகையெல்லாம் நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிறத தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பிறப்பால் குடியுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு நாட்டோட நிலப்பரப்பில் பிறந்ததுனாலேயே அவங்க அந்த நாட்டோட சிட்டிசனாக மாறிடுவாங்க. அடுத்ததா உரிமையின் உரிமை, அதாவது அந்த பெற்றோர் இங்கே பிறக்கிறாரு அப்படின்னா, அதாவது அந்த பெற்றோரோட குழந்தைகள் வேற ஒரு நாட்டில் பிறந்தாலுமே அந்த பெற்றோர் எந்த நாட்டை சேர்ந்தவரோ அந்த நாட்டு சிட்டிசனாகவே அந்த குழந்தைகளும் பார்க்கப்படும். மூன்றாவதா அதே நேச்சுரலைசேஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு சில
விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யும் பொழுது அது வந்து இயல்பாகவே கிடைக்கும். நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, பொதுவாக 5லேருந்து ஒரு 10 வருஷம் வாழணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த நாட்டில். அந்த நாட்டோட மொழி, பண்பாடு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து கனடாவில் பல வருஷம் வாழ்ந்தால் அவர் வந்து இயல்பாகுதல் முறையில் சிட்டிசன்ஷிப் வாங்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம். அடுத்ததாக பை மேரேஜ் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. அதாவது இப்போது நம்ம அதாவது இப்போ ஒரு வெளிநாட்டில் ஒருத்தவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டா நம்மளும் அந்த நாட்டோட சிட்டிசனாக மாறிடுவோம் அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் நம்ம சிட்டிசன்ஷிப்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அதை எப்படியெல்லாம் பெறலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணும்பொழுது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுபோல் இன்னும் பல வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.